ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளுடைய பிஎட் ஃபஸ்ட்டு செமஸ்டர் பக்கமாக வரப்போகுது இல்லையா, அதனால் பேப்பர் எந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் பண்ணலாம், டைம் மேனேஜ்மெண்ட் என்ன, அதுக்கான டிப்ஸு தான் இதில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டிப் நம்பர் 1, ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணணும். என்ன பென் யூஸ் பண்ணலாங்கிறத செலக்ட் பண்ணணும். மேக்ஸிமம் நீங்கள் மை பென்னை யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். இங்க் பென் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இங்க் பெனில் V7ங்கிற கேட்ரேஜ் பென் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். அதோட இங்க்கு பார்த்திங்கன்னா ப்ளூ பிளாக் ரெண்டுலேயுமே வாங்கிக்கோங்க. அது ரொம்ப நல்லா திக்னஸாக இருக்கும். அதோட இங்க்கு கலர் ரொம்பவே அழகாக இருக்கும். ஒருவேளை உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் சுமாராக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, அப்போ இந்த பெனில் எழுதும் போது ஸ்மூத்தாக எழுதவும் முடியும். அதோட அந்த கலர் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங்கை ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி, ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் V7 கேட்ரேஜ் யூஸ் பண்ணுங்கள். அந்த பென்னும் ஒரு 60 ரூபீஸ் தான் வரும். அது நல்லாயிருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும், நல்லா எழுதுறதுக்கும் நல்லாயிருக்கும். அது பார்க்கும்போது, இந்த பேப்பர் பார்க்கும்போது ஒரு ப்ரெசன்டேஷன் பார்த்திங்கன்னா நீட்டாக ஒரு லுக்காக இருக்கும். செகண்ட் டிப் என்னென்னா, நீங்கள் 10 மார்க் பார்த்திங்கன்னா 6 பேஜ் எழுதுவீங்க, 5 மார்க் 3 பேஜ் எழுதுவீங்க. இப்போ 6 பேஜுனால் இந்த 10 மார்க்கு ஒரு பக்கத்துக்கு மைண்ட் மேப் எப்படி போடுவீங்கன்னா, மேலே 4-5 லைன் எழுதிட்டு நடுவில் மைண்ட் மேப்பை போட்டு கீழே 4-5 லைன் பாயிண்ட் எழுதுகிற மாதிரி எழுதுங்க. ஏன்னா அப்போ தான் ஒரு பார்க்குறதுக்கு ஒரு அழகாக நீட்டாக இருக்கும். அதுவும் நான் என்ன பண்ணுவேன்னா, 10 மார்க் பொறுத்த வரைக்கும் ஒரு பேஜுக்கு ஒரு மைண்ட் மேப்பு போடுவேன். ஆனால் மேக்ஸிமம் 3 போடலாம், மினிமம் பார்த்திங்கன்னா 2 கூட போடலாம். ஆனால் நான் எப்படி எழுதுவேன்னா, எனக்கு டைம் மேனேஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு கொஷினுக்கு எழுதுறதுக்கு நான் நிறைய டைம் எடுத்துப்பேன், ரொம்ப லேட் ஆகும். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு மைண்ட் மேப்பு நிறையா போட்டேன்னா எனக்கு டைம் சீக்கிரமாக எழுதிடுவேன். அந்த டைம் இப்போ ஒரு 10 மார்க்குக்கு எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறேன், 1/2 hour அப்படின்னா அந்த 1/2 hourக்குள்ளே நான் எழுதணுன்னா அதுக்கு என்ன பண்ணுவேன்னு நிறையா மைண்ட் மேப்பு போடுவேன். அந்த மைண்ட் மேப்பை பார்த்திங்கன்னா எனக்கு டைம் சீக்கிரமாகவும் எழுதிடுவேன், பேப்பரும் ஃபுல்லாகும். அதனால் நான் நிறைய மைண்ட் மேப் போடுவேன். இல்லை உங்களுக்கு நிறைய எனக்கு மைண்ட் மேப்பை விட தியரி எழுதுறது எனக்கு ஈஸியாக இருக்கும், டைமுக்குள்ளே நான் எழுதுவேன் அப்படின்னா நீங்கள் மைண்ட் மேப்பு 3 மட்டும் போட்டுட்டு நீங்கள் தியரி எழுதலாம். ஆனால் பேஜ் நல்லா கவர் ஆகும் அப்படின்னா நிறைய மைண்ட் மேப்பு போடுவேன் நான். இது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன். இதுவே நீங்கள் 5 மார்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 போடலாம், இல்லைன்னா ஒரு 3 பேஜ் எழுதுறீங்கன்னா அந்த 3 பேஜ்லேயும் சின்னதாக 3 போட்டுக்கலாம், அப்படியே நீங்கள் எழுதிக்கலாம். டிப் நம்பர் 3, இப்போ நீங்கள் ஓரளவுக்கு தான் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகியிருக்கீங்க. இப்போ 75 மார்க்குக்கு நீங்கள் எழுதணும், அந்த அளவுக்கு நீங்கள் படிக்கலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, நான் இந்த டிப்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். எப்படி எழுதுவேன்னா, இப்போ ஒரு 10 மார்க் எழுதிட்டு அந்த 10 மார்க்கில் நிறைய மைண்ட் மேப்ஸ் யூஸ் பண்ணுறது. இப்போ நான் 5 யூனிட் படிச்சுட்டு போகிறேன்னா அந்த 5 யூனிட்லேயே இருக்கிற ஏதோ ஒரு 2 ஆப்ஷன், ஒரு கொஷினுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும், அதில் ஏதாவது ஒன்று எனக்கு தெரியும். ஒருவேளை ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்லேயே இல்லை ஏதாவது ஒரு யூனிட்டில் நமக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், ஏ ஆப்ஷனும் தெரியல, பியும் தெரியல, ஆனால் அந்த யூனிட்டில் நான் வேறு ஏதாவது கொஷின் படிச்சிருப்பேன். அப்போது அந்த கொஷின் நம்பர் போட்டுட்டு ஏதோ ஒரு ஆப்ஷன் எழுதி நான் படித்தேன் பார்த்திங்களா, அந்த கொஷினுக்கான ஆன்சரை 6 பக்கம் எழுதிடுவேன். இப்படியும் நீங்கள் எழுதிக்கலாம். இது எப்படின்னா, எதுவுமே எழுதாமல் விட்டால் கூட நமக்கு ஒரு மார்க்கு கிடைக்காது. இப்போ ஏதோ நமக்கு தெரிஞ்சதை எழுதுகிறோன்னா ஒரு 5 மார்க்கு 6 மார்க்கு நமக்கு கிடைக்கும். அதனால் எந்த கொஷினுமே அவாய்ட் பண்ணக்கூடாது. அதுவும் இல்லாமல் நீங்கள் 40 பேஜ் கொடுப்பாங்க, அந்த 40யுமே ஃபுல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பாஸ் ஆகிடலாம். இப்போ நல்லா படிக்கிறவங்க பார்த்திங்கன்னா அவங்க எல்லாமே நல்லா எழுதுவாங்க. அவங்க ஒரு 35-38 கூட எழுதுவாங்க. ஆனால் ஓரளவுக்கு நான் படிக்கவே இல்லை அப்படின்னு போகிறவங்க 40 பக்கம் கம்பல்சரி எழுதுங்க. ஏன்னா பேஜுக்கு 1 மார்க்குனாலும் 40 மார்க் வந்துடும், ஈஸியாக நம்ம எழுதிடலாம். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு கொஷின் பார்த்திங்கன்னா நமக்கு பாதி தான் ஆன்சர் தெரியுது அப்படின்னா ஆல்ரெடி வேறு ஏதாவது யூனிட்டில் படிச்சிருப்போம் இல்லையா, அந்த பாயிண்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணி நடுவில் இன்க்ளூட் பண்ணி நீங்கள் எழுதுங்க. மொத்தத்தில் 6 பேஜ் இருக்கணும். அவங்க எப்படி மைண்ட் செட்டில் பேப்பர் திருத்துவாங்கன்னா, ஒரு டீச்சர் நீங்கள் டீச்சர் ட்ரைனிங் பண்ணிக்கிறீங்க, அப்போ டீச்சர் எழுதுனா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு தான் அந்த ஆன்சர் ஷீட்டை அவங்க பார்ப்பாங்க. அப்போ அந்த அளவுக்கு நம்ம நீட்டாக பாயிண்ட்ஸ் எழுதணும். டிப் நம்பர் 4, நீங்கள் ஒரு 10 மார்க் எழுதும்போது குறிப்பு சட்டகம் போடுறதா இருந்துச்சுன்னா லைன்ஸ் இருக்குன்னா அட்லீஸ்ட் ஒரு 8
இல்லைன்னா 10 ஆச்சு இருக்கணும். அதுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் குறிப்பு சட்டகமே போடாமல் எழுதுங்க. குறிப்பு சட்டகம் போடுறீங்கன்னா முன்னுரை முடிவுரை இந்த சப்டாபிக்லாம் இருக்கு இல்லையா, அந்த குறிப்பு சட்டகத்திலேயே டாப்பிக்குள்ளே சப்டாபிக் இருந்துச்சுன்னா அதை வந்து கலர் பெனில் யூஸ் பண்ணி அதோட அழகாக காட்டலாம். அதுக்கும் டிசைன் போடலாம். ஆனால் அது டைம் ஆகும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் வந்து டிசைன் போடாமல் அப்படியே ஆர்டராக கூட எழுதிக்கலாம். நான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நான் குறிப்பு சட்டகம் போடாமல் தான் எழுதுவேன். அது போடாமலே லுக்காக அழகாகவே இருக்கும். நல்லா எழுதுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 10 மார்க்குக்கு பொறுத்த வரைக்கும் 6 பேஜ் எழுதணும். அப்போது 5 10 மார்க்கு வரும். அது எப்படின்னா 10 மார்க்குக்கு 50 மார்க்கு இதிலே வந்துடும். 10 மார்க்கு நீங்கள் எவ்வளோ டைம்ஸ் எடுத்துக்கணும்னா 2 hours தான் எடுத்துக்கணும். 5 10 மார்க்குக்கு 2 மணி நேரம் எடுத்திங்கன்னா தான் கரெக்டான டைமுக்குள்ளே முடிக்க முடியும். 5 மார்க்கு பார்த்திங்கன்னா 3 எழுதணும், 15 மார்க்கு 45 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. 1 மார்க்கு வந்து 5 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. இதுதான் 3 மினிட்ஸ் முன்னாடியே முடிச்சுட்டு அந்த 5 மினிட்ஸ் நீங்கள் என்ன பண்ணால் கொஷின் பேப்பர் டம்பரை செக் பண்ணணும். ஏ ஆப்ஷன் கரெக்டாக எழுதிருக்கீங்களா அப்படிங்கிறத வந்து மெயினாக செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம நாள் கழித்து நம்ம ஒரு தியரி எக்ஸாம் எழுத போகிறோம். அதனால் வந்து நீங்கள் அவசரமாக ஃபஸ்ட் டைம் எழுத போகிறதுனால நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஆப்ஷனை மிஸ் பண்ணிவிடுவீங்க. அதுக்கு மார்க்கு கொடுக்க மாட்டாங்க இல்லையா, அதனால் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். முதல்ல வந்து நீங்கள் ஒரு கொஷின் பேப்பர் கொடுக்குறாங்கன்னா அந்த கொஷினுக்கு வந்து நீங்கள் 1 மார்க்குக்கு எத்தனை ஆன்சர் தெரியுதுன்னு செக் பண்ணி பாருங்கள். கம்பல்சரி ரைட்டு அப்படின்னா ஒரு 3 கொஷின் ரைட்டாக இருந்தால் மட்டும் ஃபஸ்ட்டு 1 மார்க்கு, அடுத்தது 5 மார்க்கு, அடுத்து 10 மார்க்கு இந்த ஆர்டரை யூஸ் பண்ணலாம். இல்லை 1 மார்க்கு எனக்கு டவுட்டாக இருக்குது, இல்லை தெரியவே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 10 மார்க்கு, செகண்டு 5 மார்க்கு, லாஸ்ட்டாக 1 மார்க் எழுதுங்க. 1 மார்க்குக்கு வந்து ஒரு பேஜ் எடுத்துக்கோங்க. ரிமைனிங் வந்து என்ன பண்ணணும்னா பேப்பரை வந்து செக் பண்ணி பாருங்கள். எல்லா பக்கமும் கரெக்டாக எழுதியிருக்கிறோமா, மைண்ட் மேப்ஸ்லாம் போட்டிருக்கோமா அப்படின்னு சொல்லிவிட்டு எழுதி பார்த்துட்டு கரெக்டாக முடித்ததுக்கப்புறமா என்ன பண்ணணுன்னா நீங்கள் எத்தனை பேஜ் ஃபஸ்ட்டு நீங்கள் கொஷின் பேப்பர் கொடுத்துட்டு அந்த புக்லெட் முன்னாடியே கொடுத்துருவாங்க. கொஷின் பேப்பருக்கு முன்னாடி புக்லெட் கொடுத்துருவாங்க. அதுக்கு வந்து பேஜ் நம்பர் ஃபஸ்ட்டு பேஜில் பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னா உங்களுடைய நேமு, ரிஜிஸ்டர் நம்பர்லாம் ஷேடோ பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா நீட்டாக பண்ணுங்கள். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உள்ளே போனதுமே நீங்கள் வந்து பேஜ் நம்பர் 40 பேஜ் கம்பல்சரி இருக்கும். அது வந்து 1 2 3 வந்து கார்னரில் போட்டு வச்சுக்கோங்க. 40 பக்கமும் 1 2 3 4ன்னு அப்படியே லைனாக போட்டு வச்சுருங்க. கடைசியாக நீங்கள் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் எத்தனை பக்கம் எழுதியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து கேட்டிருப்பாங்க. அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து போடுற மாதிரி இருக்கும். டிப் நம்பர் 6, எந்த பாயிண்ட் எழுதினாலும் சரி அதில் வந்து இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் இருக்கும் இல்லையா, இல்லை வேர்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நடுவில் நீங்கள் ஸ்டிக்கு யூஸ் பண்ணியோ இல்லை அண்டர்லைன் பண்ணியோ காட்டினீங்கன்னா இதெல்லாம் படித்தவங்க எப்படி எழுதுவாங்களோ அந்த மாதிரி ஒரு லுக்கு தரும். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட்ஸை பார்த்துட்டு நல்ல மார்க்கு போடுவாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஷின் பேப்பர் செக் பண்ணிக்கோங்க. எந்தெந்த ஆன்சர் நமக்கு நல்லா தெரியுது அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஷின் நம்பர்லாம் போட்டிருக்கிறோமா அப்படிங்கிறத லாஸ்ட்டாக செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டைம் இருந்துச்சுன்னா அண்டர்லைன் பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் ஸ்டிக்கு யூஸ் பண்ணி எழுதியிருந்தீங்கன்னா ஓகே. இல்லை நான் ஸ்டிக்கு எனக்கு வந்து நடுவில் யூஸ் பண்ண தெரியாது அப்படிங்கிறவங்க வந்து அந்த இம்பார்ட்டன்ட் லைன்ஸுக்கு பார்த்திங்கன்னா அண்டர்லைன் போட்டுக்கலாம். கடைசியாக லாஸ்ட்டாக வந்து அவுட்லைன் செக் பண்ணணும். ரிஜிஸ்டர் நம்பர், கொஷின் பேப்பர் நம்பர்ஸ், இதுதான் பேசிக்காக. இதுதான் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். ஸ்டிக்கு என்னென்ன யூஸ் பண்ணலான்னா பிளாக்கு, ப்ரௌனு, வைலட், ஸ்கை ப்ளூ இந்த ஸ்டிக்லாம் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து மைண்ட் மேப்பு போடுறீங்களா, அது பென்சில் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இல்லைன்னா நீங்கள் பிளாக் பெனில் கூட மைண்ட் மேப் போடலாம். அதுவும் ஹைலைட்டாக தெரியும். 10 மார்க்குக்கு 3 மைண்ட் மேப்பு, இல்லைன்னா நான்லாம் வந்து 6 பேஜ்னா 6 பேஜுக்குமே மைண்ட் மேப் போட்டுருவேன். அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஈஸியாக வரும். உங்களுக்கு வரலை அப்படின்னா 3 மைண்ட் மேப் போடுங்க. 5 மார்க்கு 1 or 2 போட்டால் போதும். இதுதான் வந்து என்னோடய பேப்பர் ப்ரெசன்டேஷன். நான் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதுமாரியே யூஸ் பண்ணுங்கள். நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்ஸ்.